வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மே 17 பதிவினை காண உள்ளோம். மே 17 பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் பிணக்கு என்று கூறலாம். எல்லா சச்சரவுகளும் துன்பங்களுக்கும் தானே மூல காரணம் என்பது போல் அன்புதான் எல்லா அமைதிக்கும் பேரின்பத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது. உயிரினத்தில் பெரும் பிரிவினர் ஓய்வில் இருப்பவர்கள் எந்த வெளிப்புற உடைமையிலும் மகிழ்ச்சியை தேடுவதில்லை. அத்தகைய நிலைப்பாடுகள் அனைத்தும் அவை தேவைப்படும் போது வரும் தற்கால தற்காலிக விளைவுகளாகவும் அவற்றின் நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மறைந்து விடுவதாகவும் அவர்கள் காண்கிறார்கள். பொருண்மைகளின் உண்மைகளை பார்க்கும்போது அவர்களால் கண்டனத்திற்கு எங்கும் இடமில்லை. எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் தங்கள் தெய்வீக இயல்பை அறியாவிட்டாலும் அடிப்படையில் தெய்வீகமானவர்களாகவே இருக்கிறார்கள் என நாம் கூறலாம். மே 17 பதிவினை நாம் கூறலாம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பிணக்கு என்று கூறலாம். பிணக்கு என்று நாம் ஒரு சொல்லில் மே 17 பதிவினை கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். மே 17 பதிவாக அவர் பதித்த ஆங்கில பதிவு ஒரு சொல்லில் we can say it in acrostic strife. Suffering trend relates root for effects. As self is the root cause of all strife and suffering, so love is the root cause of all peace and bliss. Those who are at rest in the kingdom do not look for happiness in any outward possession. They see that all such possessions are mere transient effects that come when they are required, and after the purpose is pass away. Seeing the realities of things, they can find no room anywhere for condemnations. All men are essentially divine, though unaware of their divine nature. So if we can say it in acrostic, suffering trend relates root for effects. என மே 17 பதிவினை கூறி ஒரு சொல்லில் பிணக்கு என்று கூறி மே 17 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.